இது ஒரு ப்ரீவியஸ் நீட் கொஸ்டின். இங்கே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஒயர் இருக்குது. இந்த ஒயரோட மாஸ், லென்த், ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதோட டென்சிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி கெட் பண்ணுறதுன்னா, இன்னும் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இந்த சிலிண்ட்ரிக்கல் ஒயர்னால சிலிண்டரோட ஃபார்முலா வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்க வால்யூமுக்கு. பை ஆர் ஸ்கொயர் எல். அப்போ டென்சிட்டியோட ஃபார்முலா இதுதானா, டென்சிட்டிக்குள்ள ரிலேட்டிவ் எரர் டெல் ரோ பை ரோன்றது இந்த ஒவ்வொரு பேராமீட்டரோட அதுக்குள்ள ரிலேட்டிவ் எரரோட சமேஷன். அப்போ டெல் எம் பை எம் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர்ன்றது 2 டைம்ஸ் ஆஃப் டெல் ஆர் பை ஆர். எஸ், ஆரில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர் டெல் ஆர் பை ஆர், பட் ஆர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் எரர்ன்றது இது மாதிரி டபுள் த டைம்ஸ் ப்ளஸ் டெல் எல் பை எல். This is a del m, it's m. It's a del r, it's a r. It's a del l, it's a l. இது எல்லாத்தையும் அப்படிங்க போடுங்க. போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் எரர் கிடச்சிரும். அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் எரர் கிடச்சிரும். ஸோ டெல் ரோ பை ரோ, அதாவது டென்சிட்டியில் கூடிய ரிலேட்டிவ் எரர் நமக்கு கிடச்சிச்சு. இதை பர்சன்டேஜ் எரராக மாற்றணும்னா இன்டூ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. We got 1.56%. That is reasonably closer to 1.6%. It must be the solution then.